வணக்கம், நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். கடையில் வாங்கி சாப்பிட்ற பாவ்பாஜி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இல்லை காய்கறின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் காலிஃப்ளவர் சேர்க்கலாம். இன்னும் ஏதாவது இங்கிலீஷ் காய்கறி பிடிக்கும்னா அது சேர்த்துக்கோங்க. மீதி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பாவ்பாஜி மசாலா கடையில் வாங்கினது, உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. காய்கறியை வேக வச்சுக்கோங்க. இதில் இருக்க காய்கறி இல்லாமல் காலிஃப்ளவர் இது பண்ணிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டர் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. கேப்சிகம்மை குக்கரில் போட்டு வேக வச்சிடாதீங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு தக்காளி வதங்கின உடனே உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணிலாம் வேக வச்சுருக்கீங்கல்ல, அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு மசாலா பொடி ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். மஞ்சத்தூள் இதில் ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஜீரக பொடி, அது மென்ஷன் பண்ணல, அது சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது ஜீரகப்பொடி, இது பாவ்பாஜி மசாலா கொடுத்துருக்க அளவுப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லை உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டு, காய் முன்னாடியே வெந்ததால் உப்பு இப்போ போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிளறி விட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி வச்சு ஒரு சிம்மில் ஒரு 15 நிமிஷமாவது வெந்ததுன்னா உங்கள் காய் எல்லா ஃப்ளேவரையும் அப்சர்வ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மேஷ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரஃப் மேஷ் மாரி, ரொம்ப பேஸ்டாட்டம் ஆக்காமல் ஓரளவுக்கு காயும் இந்த கிரேவியும் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயை இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் சிம்மில் இருந்தால் போதும். அது முடித்த உடனே மேலேயும் கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பட்டர்னு வச்சுக்கோங்களேன். அரை டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டிங்கன்னா உங்கள் பாஜி ரெடிங்க. அதுக்கப்புறம் பாவ் பண்ணை இதுமாரி தோசைக்கல்லில் எண்ணெயும் கலந்து வச்சுக்கிட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு, பன் சாஃப்டாக ஆகணும், மேலேயும் கீழேயும் நல்லா டோஸ்ட் ஆகும். அதுமாரி டோஸ்ட் ஆனோன்னே எடுத்து வச்சுட்டு பிளேட்டிங்கில் இதே மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பன்னை வச்சு பாஜி, லெமன், வெங்காயம் 4 விஷயம்தான். அதுக்கப்புறம் அந்த சீஸை செத்தி அது மேலே போட்டிங்கன்னா அது சீஸ் பாவ் பாஜி. இதே மாதிரி நிறையா நல்ல ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இணைந்து இருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம்.